ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷோ. நம்ம எல்லாருக்கும் திருநெல்வேலினாவே அல்வா தாங்க ஞாபகம் வரும். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் திருநெல்வேலியிலேருந்து வராங்க, நம்ம அவங்கள வந்து அல்வா தான் வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்படிப்பட்ட திருநெல்வேலியிலேருந்து ஒரு பையன் வந்து சென்னைக்கு படிக்க வந்திருக்கான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்ல தான். அப்போ அவங்க நண்பர்கள் எல்லாரும் வந்து அல்வா வந்து வாங்கிட்டு வர்றதை வந்து வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அடிக்கடி வந்து அவனை வந்து அல்வா தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதனாலே சென்னையில் ஸ்வீட்டோட டிமாண்ட் தெரிஞ்சு நம்ம ஏன் சென்னையிலே ஒரு அல்வா கடை வந்து ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பட்டியானோட ஸ்டோரியே இப்படி தாங்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலம்பட்டியான்ற கடை எப்படி உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு எம்பிஏ படிக்க வந்திருக்காங்க. இந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் எப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்களோ பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வரும்போது அல்வா வாங்கிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் திருநெல்வேலினாலே இந்த இருட்டுக்கடை அல்வா தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதுக்குன்னு தனி ஹை டிமாண்டே இருக்கு. இதனாலே 6 ஃப்ரெண்ட்ல ஒருத்தரான மோச தர்ம பாலனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி அல்வாக்கு சென்னையில இவ்வளவு பெரிய டிமாண்ட் இருந்தா நம்ம ஏன் சென்னையிலே வந்து ஒரு அல்வா கடை வந்து ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா இங்க 2014 காலேஜ் முடிக்கும் போது எஸ்ஆர்எம்ல ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அது என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பஜார் ஈவெண்ட்னு. இதுல என்னன்னா அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்போ இந்த 6 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட திருநெல்வேலி அல்வா தான் ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த திருநெல்வேலி அல்வா தான் வந்து அங்க வந்ததுலயே அதிக ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கு. அப்போதான் இவனுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து தோணிருக்கு. ஏன் நம்ம வந்து இதை வந்து சீரியஸா ஒரு பிசினஸா எடுத்து ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க 2014 to 2016 வந்து இந்த 6 நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து alva.com சொல்லிட்டு ஒரு கடை வந்து ஆன்லைன்லயே ஓபன் பண்றாங்க. இது என்னதான் ப்ராஃபிட்ல போனாலும் லைக் அல்வா வந்து டெலிவரி ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆறதுனால அல்வா வந்து ஃப்ரெஷ்ஷாகன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து குவாரி வந்து ரைஸ் பண்றாங்க. இதை யோசிச்சதுனாலேயே நம்ம ஏன் சென்னையிலேயே வந்து ஒரு அல்வா கடை வந்து ஓபன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2016 தான் அவங்க வந்து சொந்த அல்வா கடை வந்து ஓபன் பண்றாங்க. இந்த கடை பேர் என்னன்னா ஆலடிப்பட்டியான்னு வைக்கிறாங்க. ஏன் இந்த கடை பேர் ஆலடிப்பட்டியான்னு வச்சாங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து திருநெல்வேலியில ஆலடிப்பட்டியான்ற கிராமத்துல இருந்து வந்தவங்க. அதனாலே இந்த கடைக்கு வந்து ஆலடிப்பட்டியான்ற பேரை வைக்கிறாங்க. எங்க ஃபர்ஸ்ட் கடை ஓபன் பண்றாங்க பாத்தீங்கன்னா சென்னையில குடுவாஞ்சேரியில தான் ஓபன் பண்றாங்க. அப்போ இவங்க கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இவங்க 6 ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் 2 ஸ்டாஃபை தான் ஹையர் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது இவங்க கடையில வந்து ஒன்லி 2 ஸ்வீட் வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2016 to 2017 இந்த 2 ஸ்வீட் வச்சே ஓட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி நம்ம ஸ்வீட்டு தான் விற்கிறோம், மார்னிங் கொஞ்ச நேரமோ ஈவினிங் கொஞ்ச நேரமோ சும்மா இருக்கிறதுனாலே இந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஏன் நம்ம வந்து காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காஃபி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லைக் எல்லாத்தோட வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் எல்லாரும் ஒயிட் சுகர் டு ப்ரௌன் சுகர் வந்து மாற ஆரம்பிச்சாங்க. சரி நம்ம ஏன் அப்போ வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற கருப்பட்டி காஃபி வந்து இங்க வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி வந்து விற்கிறாங்க. இந்த காஃபி ஷாப் ஸ்டைலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளியிலலாம் வந்து இந்த பனை ஓலை போட்டு உள்ளலாம் என்னதான் மாடர்னைஸ்ட் இருந்தாலும் இந்த பாரம்பரியத்தை மறக்காத மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சென்னையில மட்டும் இந்த கருப்பட்டி காஃபி குடிக்கிறதுக்கு தனி கூட்டமே இருக்குங்க. இந்த கருப்பட்டி காஃபி ஐடியா தான் வந்து ஆலம்பட்டியானுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கடை ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க 5 lakhs வந்து பேங்க்ல இருந்து தான் லோன் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ சென்னையில மட்டும் ஆல்மோஸ்ட் 51 அவுட்லெட்ஸ் மேல வச்சிருக்காங்க, ஈவன் வித்தவுட் ஃப்ரான்ச்சைஸ். ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் 40,000 பிளஸ் காஃபி வந்து அவங்க விற்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 to 3 டன் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து சேல்ஸ் ஆகுதும் சொல்றாங்க. பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஆலம்பட்டியான் கிட்ட இருந்து தான் வாங்குறதாவும் சொல்றாங்க. இது ஸ்டோரி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.